இந்த விபத்து தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட 9 பேர் அடங்கிய விசாரணை குழுவினால் கள ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக ஹெலிகாப்டர் ஒன்று மாதுரோயா நீர்த்தேக்கத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானப்படை மற்றும் ராணுவத்தை சேர்ந்த 6 பேர் நேற்று முன்தினம் காலை உயிரிழந்தனர். விபத்தின் பின்னர் வாவியின் நீரில் எரிபொருள் கசிந்திருந்ததுடன் இதன் காரணமாக வாவியின் சுற்றுச்சூழல் கட்டமைப்புக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கரையோர பாதுகாப்பு திணைக்களம் முன்னெடுத்துள்ளது. மாதுரோயா நீர்த்தேக்கத்தின் மேற்பரப்பில் படிந்திருந்த எண்ணெய் அகற்றப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. விபத்தில் உயிரிழந்த ராணுவ விசேட படையணியைச் சேர்ந்த சார்ஜென்ட் துசித்த வர்ண பலாங்கொடை பின்னவலியைச் சேர்ந்தவராவார். அன்னாரது இறுதிக்கிரியைகள் பலாங்குடை பின்னவில குருபபில பொது மயானத்தில் நாளை இடம்பெறவுள்ளது. விபத்தில் உயிரிழந்த 28 வயதான கோப்ரல் விமுக்தி தசநாயகவின் பூதவுடல் மாத்தளை வில்கமுவ பலுபிட்டிய மக்குலுகொல்லவில் அமைந்துள்ள வீட்டுக்கு நேற்றிரவு கொண்டுவரப்பட்டது. அன்னாரது இறுதிக்கிரியைகள் மக்குலுகொல்ல பொது மயானத்தில் நாளை மறுதினம் பிற்பகல் இடம்பெறவுள்ளன. கட்டான தேக்கவத்தை பகுதியைச் சேர்ந்த ராணுவ விசேட படையணியின் கோப்ரல் லக்மால் பெரேராவின் இறுதிக்கிரியைகளும் நாளை பிற்பகல் இடம்பெறவுள்ளன. விபத்தில் உயிரிழந்த ராணுவ விசேட படையணியின் கோப்ரல் பிரசாத் பிரேமரத்னவின் பூதவுடல் வாரியபொல இகல பன்னிதிவ கனத்தேவெவ பகுதியில் அமைந்துள்ள வீட்டுக்கு நேற்றிரவு கொண்டுவரப்பட்டது. கனத்தேவெவ பொது மயானத்தில் இன்று பிற்பகல் அன்னாரது இறுதி கிரியைகள் இடம்பெற்றன. விபத்தில் உயிரிழந்த விமானப்படையின் படைப்பிரிவு சார்ஜென்ட் சனத் உதயகுமாரவின் பூதவுடலுக்கு விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரிசிங்க இறுதி அஞ்சலி செலுத்தினார். அன்னாரது உடல் நேற்றிரவு முதல் வலிமட தெஹிப்பெத்த பகுதியில் உள்ள அன்னாரின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது இறுதிக்கிரியைகள் நாளை இடம்பெறவுள்ளது. பண்டாரவளை மகா உல்பத்த செவரங்கம பகுதியைச் சேர்ந்த இலங்கை விமானப்படையின் கோப்ரல் மதுரங்க மெத்ருவானும் இந்த விபத்தில் உயிரிழந்தார். அன்னாரது உடலுக்கும் விமானப்படை தளபதி இறுதி அஞ்சலி செலுத்தினார். பண்டாரவளை கிரேக் தோட்ட பொது மயானத்தில் இன்று பிற்பகல் அன்னாரது இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றன.